ஹலோ கைஸ், இன்னைக்கு டார்க் கேதரிங் அனிமையோட 6வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணாதான் இன்னமும் அதிக வீடியோஸை என்னால் போட முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கிட்டாரோ ஒரு பெரிய பேய் வரப்போகுது அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. ஆனால் யார் சொன்னது உண்மையாகும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பேய் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஏதோ பார்க்காத மாதிரி ஆளு பிரிட்டன் பண்றதுக்கு பாக்குறான். அங்க இப்படியா வாஷ்ரூமுக்கு போவேன், அந்த பேயும் விடவே இல்லை, பின்னாடியே வந்து அங்க ஏதோ ஒரு விஷயத்த அது பண்ண பார்க்கும். நம்ம ஆளுக்கு ஸ்டார்டிங்ல புரியல என்ன அதுன்னு. அப்புறம் நல்லா சென்ஸ் பண்ணும் போது தான் ஆளுக்கு தெரியுது அது நம்ம ஹீரோவோட பிரெயின் ஸ்டெம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு எடுக்கிறதுக்கு பாக்குது. இந்த இடத்துல ஒண்டி நம்ம யாவோட டால் என்ன ப்ரொடெக்ட் பண்ணலன்னா அவ்வளவுதான், இப்பயே என்னோட கதை முடிஞ்சிருக்கும். எப்படியோ ஆளு பயந்தாச்சு நாங்க வரான். அங்க வந்தோடனே இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்காக அவங்க லிஃப்ட்ல போலான்னு இருக்காங்க. இதுதான் ஒரு ஈஸியான பாதையா இருக்கும். ஆனா இவங்க எதிர்பாராத விஷயம் என்னன்னா, கரெக்டா போகலான்னு இருக்கும் போது திடீர்னு அந்த பேயும் வருது. ஆனா அந்த பேய் உள்ள வரதுக்குள்ளே எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனா ஒரு செகண்ட் அங்க பார்த்துதான் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கம்மியோ நோக்கி திடீர்னு அந்த பேய் வருமா. கம்மியோ கேட்டதான் அந்த காட் பேயோட ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதனால அது டைரக்டா நம்ம ஹீரோட காலை பூச்சிருக்கும். அப்புறம் தான் அங்க யாக்கு புரியுது, ஆல்ரெடி நம்ம யாக்கிட்ட அவ சொல்லிருப்பா என்னால எப்பயுமே மத்தவங்களுக்கு பிரச்சனை உருவாயினே இருக்கு. அப்புறம் தான் யாக்கு புரியுது அந்த காட் ஸ்பிரிட் அதோட வேலை தானே, அம்மியோவை தான் அப்படி இழுக்கணும். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாட்டிக்கணும். அந்த ஹீரோவை இழுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கோஸ்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல அவங்களையும் விழ வைக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ விட்டுறான். ஆனா யாவும் அதுக்குள்ள வரா. இதனால கம்மியோ ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நிறைய பிரச்சனை கூட இருக்கிற ஒருத்தங்களுக்கும் வந்துனே இருக்கும். இத்தனைக்கும் ஃபேமிலி கூட இருக்கும் போதும் கம்மியோ நீ எங்க கூட இருக்கிறதுனாலயே கெட்ட கெட்ட விஷயமா நடக்குது அப்படின்னு கம்மியாவா அங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்மியாவும் பிரதரும் அவங்க தனியா வாழ்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படி தனியா இருக்க போய் தான் பிரதரும் அவங்க ஏந்து போனா எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் இப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா இந்த வாட்டி கைட்டாரம் உள்ள மாட்டிக்கினால ஈகோ தான் அமைதியாக்குறா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூடவே யாருக்கா. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இது ஒன்னும் பிரச்சனையா இருக்காது. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வந்து அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நான் இந்த பில்டிங்ல அப்படிப்பட்ட பேஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அந்த ஃப்ளோர் அதுவும் இல்லை. அப்படி இருக்கும் போது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. முன்னாடியே அந்த பேயும் வருமா, அங்க அவங்களுக்கு தெரியல இது என்ன பண்ண போதோன்னு. இது பிரெயின் ஸ்டேமோட இருக்கிற மூளையத்து பயங்கரமா அங்க கிழிக்க ஆரம்பிக்குது. இதனால நம்ம ஹீரோ பின்னாடி இருக்க பேய்களும் ரொம்ப கதற ஆரம்பிக்குது. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இதுக்கு முன்னாடியே இந்த பேயால கொலை செய்யப்பட்ட பர்சன் தான் இவங்க. இதே மாதிரி தான் வர ஒருத்தங்களையும் டார்ச்சர் பண்ணிருக்கு. டார்ச்சர் பண்ணி இறந்து போன அந்த பேயும் வலி தாங்க முடியாம இப்படி இதுங்க பண்ணுது. இப்படிதான் இது எல்லாரையுமே கொள்ளுது. அதாவது சிம்பிளா சொன்னா நம்ம ஒன்ஸ் வெளியில போயிட்டா அவ்வளவுதான், கண்டிப்பா நம்ம இறந்துருவோம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, என்கிட்ட இருக்கிற இந்த டால் நீ நினைக்கிற மாதிரி வீக் இல்ல, இதுக்குள்ளேயும் ஒரு கோஸ்ட் இருக்கு, இது ரியலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. நான் தான் வெளியில போகலான்னு இருக்கேன், மீதி வேலையை நீ தான் பாத்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேகமா வெளியில வர நம்ம ஹீரோ பயந்து போறான். ஏன்னா பிளான் எதுவுமே அவ சொல்லவே இல்லை, அப்படியே போயிட்டா. இல்ல அவ என்ன நம்பி இருக்கா. அப்படி இருக்கும் போது நானும் அவளை நம்பணும். அந்த இடத்துல வேகமா போகும்போது அந்த பேயும் சொல்லுது, குழந்தை நீ என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. உண்மையை சொன்னா நான் ஒன்றும் இங்க மாட்டல, நீ தான் உண்மையிலேயே இங்க மாட்ட போற. நான் எங்களோட பிளானே வேற. எப்படியாச்சு அந்த பேயை லிஃப்ட்டுக்கு நாங்க கொண்டு வரணும். இந்த டைம்ல அதோட ஃபோக்கஸ் என் மேல இருக்கு, கைட்டார மேல ஃபோக்கஸே இல்ல. இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கு. அந்த இடத்துல செம்ம வேகமா இதுக்கு முன்னாடியே ஒரு முடியாவ ஒரு பேய் கிட்ட இருந்து பிச்சிருப்பால, அந்த முடியாவை எடுக்கிறா. அதை வச்சு பயங்கரமா கட்டி விட அந்த பேயால அங்க எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அது கீழே விழுது. முன்னாடியே அந்த பிரெயின் ஸ்டெம்மை இழுக்கலான்னு ட்ரை பண்ணு. ஆனா நம்ம ஆளுங்க அதுக்கு விடவே இல்லை. கைட்டாரோட மூளையை இதுக்கு முன்னாடியே எடுக்க ட்ரை பண்ண போலியே. அந்த டைம்ல அந்த எஃபெக்ட் எல்லாமே இந்த பேய் மேலதான் பட்டுச்சு. அதனால இது இப்போ ரொம்ப கோவமா இருக்கு. உன்னோட கதையை இது முடிக்கணும் அப்படின்னு வெறியா இருக்கு. எவ்வளவோ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா கடைசியில வசமா மாட்டிக்குது. அதுக்கப்புறம் 3வது ஃப்ளோருக்கு போவேன். நம்ம ஹீரோ வந்து கேக்குறான், ஆமா எல்லாருமே கீழே இருக்காங்க, நம்ம இதுக்கு மேல போகணும். அது ஏன்னா இன்னமும் இங்க ஏகப்பட்ட ஸ்பிரிட் வந்திருக்கு, நம்ம அதுங்களையும் பாத்துக்கணும், இல்லைன்னா அதுங்களும் ஒரு ஈவிலான ஸ்பிரிட்டா மாறும். அதே மாதிரி இதையும் நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல காடு பேயோட ஆறா இருக்கு, அதோட ஆறா மூலமா இது ஹீல் ஆயினே இருக்கும். அது போக இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்களை இது கொண்டுச்சுல, அதுங்க இப்போ சும்மா விடாம பயங்கரமா டார்ச்சர் பண்ணிங்கன்னு இருக்கும். கிளிக்க அந்த காடு பேயோட ஆறா இருக்குல்ல, அது மூலமா ஹீல் ஆயினே இருக்கும். என்லெஸ்ஸா டார்ச்சரை இது அனுபவிக்கும்.
ஒன்ஸ் இறந்து போன பேயும் பழி வாங்கி முடிக்கும்ல, அந்த டைம்ல நம்ம இங்க வரலாம், இவனை வந்து நம்ம புளிச்சிடலாம் இப்படின்னு சொல்ல, என்னடா இது இந்த அளவுக்கு கொடூரமான பிளானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அந்த கோஸ்ட் என்லெஸ்ஸா இங்க டார்ச்சர் அனுபவிக்குது. அதே டைம்ல நம்ம யாவும் அங்க விடுற மாதிரியும் இல்ல. நல்ல வேலை யா வந்து நம்ம பக்கம் இல்லைன்னா அவ்வளவுதான், என்ன ஆயிருக்கும். சீன்ல கீழே வராங்க. கமியோக்கு நம்ம யாவையும் சென்சையும் பார்த்தோன்னே தான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னாலதான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. ஆனா நம்ம ஹீரோ அமைதியாக்குறான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னோட சென்சே. இப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா நான் உன்னை விட்டுருவேனா என்ன. இத்தனைக்கும் நம்ம யாவும் அவங்க சொல்றா, நீ என்ன லிட்டில் சென்சே அப்படின்னு சொன்னல, அப்படி இருக்கும்போது உன்னை நான் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கும் போது உனக்கு நான் எதுவும் ஆகவும் விட மாட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து அவ சொல்றா, இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன கொல்ல பார்த்தால, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆனா நம்ம ஹீரோக்கு புரியல. ஏன்னா இவளை 20 வயசுல காடா இருக்கிற அந்த கோஸ்ட் கொண்டு போகலான்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க சால்வ் பண்ணுவாங்க, இதை பத்தி தான் நம்மளால யோசிக்கிறான். வீட்டுக்கு வந்தா அதுக்கும் மேல ஒரு பயங்கரமான ஷாக்கு. யாவோட ரூமே ஒரே ரத்தமா இருக்கு, அங்க இருக்கிற ஒரு கோஸ்டும் இறந்து போயிருக்கு. இதுலயே நம்ம யாருக்கு தெரியுது இது எல்லாத்தையுமே பண்ணுது அந்த காடா இருக்கிற அந்த பேய் தானே. நம்ம ஹீரோவும் ரொம்ப பயந்து போயிடறான். ஏன்னா காடு மாதிரி இருக்கிற இந்த பேய எப்படி நம்மளால தடுக்க முடியும்? திடீர்னு ஒரு வாய்ஸும் கேட்கும், அதே பேய் தான், அதுவும் நம்ம ஆளுங்களை பார்த்து பேசுது. என்ன யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி வீக்கான பேய்களை வச்சு என்ன அழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்களா? ஏன் முன்னாடி எல்லாமே ரொம்ப வீக்கு தான், ஜஸ்ட் என்ன அதோட நம்பர்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இந்த பேய்களால என் மேல ஒரு ஸ்கிராட்ச கூட உண்டாக்க முடியல. அப்படி இருக்கும் போது நீ என்ன யோசிக்கிற, என்ன ட்ராப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? நினைக்கிற மாதிரி இல்ல. இப்போ நீ பார்த்த பேய் எல்லாமே என்னோட ப்ரீ ஸ்கூலர் பேய் தான். இதுங்க ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. ஆனா என்கிட்ட இதை விடவும் பயங்கரமான பேய் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா என்னால அழிக்க முடியும். நீ இந்த அளவுக்கு எல்லாரையுமே கொண்டு இருக்கனா, ரொம்ப ஒரு பழமையான பேயா இருப்ப நினைக்கிறேன். ஒரு 500 ஏஜ் ஆச்சிருக்கும் உனக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, அந்த ஏஜை பார்த்து ஒன்னும் நான் பயப்பட போதில்ல. அதே மாதிரி 20 வயசுல இந்த பொண்ணை மேரி பண்ணி இந்த பொண்ணை நீ அடையலாம் அப்படின்னு பாக்குற. ஆனா அதுக்கு ஒன்னும் நான் விட மாட்டேன். நீ காடாவே இரு, கண்டிப்பா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். அப்படியா, நீ வந்து என்ன சேலஞ்ச் பண்றியா? இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட மோதுவேன் அப்படின்னு நான் யோசிக்கல. ஏன்னா நான் ப்ரிஃபர் பண்ற பொண்ணுங்களாம் எப்படி இருக்கும்னா, பெரிய செஸ்டோட இருக்கிற உமனை தான் நான் ப்ரிஃபரே பண்ணுவேன். நான் நீ ரொம்ப ஹேண்டியா இருக்க, சரி உன்னையும் உன்னோட கலெக்ஷன்ல ஒன்னா மாத்திடுறேன் இப்படி நாங்க சொல்ல, நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடறான். இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்த ஏற்பட நான் விட மாட்டேன். அங்க இப்படி அவன் ரொம்ப நடுங்க ஆரம்பிக்க, நம்ம யாவங்க சொல்றா, கண்டிப்பா நான் உன்னை அடையதான் போறேன், ஏத்த மாதிரியே உனக்கு தேவையான அந்த த்ரோனை நான் உருவாக்குவேன். அதுக்கப்புறம் என்ன, எங்க எல்லாருக்குமே நீ சர்வ் பண்ணணும். இதை கேட்கிற அந்த பேயும் கொடூரமா ஸ்மைல் பண்ண, இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். ஸோ லைக்கை போடுறீங்க, சரி இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போட முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.